என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 38வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். மரணத்தின் விளிம்புக்கு வந்த எசேக்கியா ராஜா, மரணம் அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை வெளிப்பட்டது. மரணத்தின் விளிம்புக்கு வந்தார் அந்த இடத்துல. ஆனால் பாருங்கள், தேவ சமூகத்தில் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் பல பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம், அவ்வளோதான், இந்த வியாதி முத்தி போயிடுச்சு, நீ பிழைக்கிறது முடியாது, உங்கள் பிள்ளை பிழைக்காது, உங்கள் கணவன் பிழைக்க மாட்டான், உங்கள் மனைவி பிழைக்க மாட்டான் என்றெல்லாம் சொல்லலாம். உங்கள் காதுபடவே பல காரியங்களை நீங்கள் கேட்கலாம். மனம் தளர்ந்து போயிடாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. உள்ளத்தை ஊற்றி மன்றாட ஆரம்பிங்க. நீர் என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் செய்தீர் என்று சொல்லி நீங்கள் பரவசப்பட்டு ஆண்டவரை துதிக்கத்தக்கதாய், அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஆச்சரியமான மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். மகனே, மகளே, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை கண்டு கலங்கி போயிடாதீங்க. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் தருவாங்க, நாளைக்கு வேறு ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. நம்ம ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மிக உறுதியாய் ஆண்டவர் சமூகத்தை தேட ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு கூட உங்கள் உள்ளத்தை ஊற்றுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் மன வேண்டுதலை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் தன் சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்க. ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம் உயிருக்கு உயிராய் இருக்கிறது பாருங்கள். அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார், உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் வாசியுங்கள், ஆழ்ந்து வாசியுங்கள், தியானிக்க தூங்குங்கள். இரவும் பகலும் அந்த வேத வாக்கியங்களின் மீதே உங்கள் கவனம் இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.